சீக்கிரம் சீக்கிரம். சரிங்க மேடம். யோ, நீ ரைட்ல போயா. கிட்னி எத்தனை பாக்குற? இறங்குடா இறங்குடா. ஏய் ஆனா என்கிட்ட இந்த எஸ்கேப் பாக்குறியா? பசங்களை ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துங்க. நான் உங்களை பாத்துக்கிறேன். கான்ஸ்டபிள் சார், கான்ஸ்டபிள் புரியுதா? நான் பாத்துக்கிறேன். நீங்க சீக்கிரமா போங்க. நீ யார்கிட்ட வேணா தப்பிச்சிடலாம், ஆனா என்கிட்ட முடியாது. தப்பு பண்ணுவேன், சட்டத்துக்கிட்ட ஒரு நாள் மாட்டிதான் ஆனோம். இழுத்துட்டு போங்க. போன் யாருக்கு பண்றீங்க மச்சான்? போலீஸ்க்கு. போலீஸ்கா? ஏன்? உன்னை அரெஸ்ட் பண்ணதான். என்னைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்? குணாலுங்கிற டாக்டர் சங்கரியோட கிட்னி எடுத்திருக்கான், அதுவும் யார் சம்மதமும் இல்லாம. மச்சான், டாக்டர் குணால் கிட்னி எடுத்துட்டாருன்னு எதை வச்சு சொல்றீங்க? குணாலு கிட்னி எடுத்து விக்கிறதுல எக்ஸ்பர்ட், அவனை போலீஸே தேடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் நீ வேலை போட்டு கொடுத்துருக்க. என்ன மச்சான் இப்படி பேசுறீங்க? அவரை வேலைக்கு உள்ள வர சொன்னதே நீங்க தானே? காரணத்தோட தான் வேலைக்கு வர சொன்னேன். உன் கொட்டத்தை அடக்கி எம்டி பதவியை புடுங்கிறதுக்காக தான் நான் அப்படி வர சொன்னேன். குணால வேலைக்கு வச்சதால ஏன் எம்டி பதவி எப்படி போகும்? குணால் ஏற்கனவே தேடப்படும் குற்றவாளியா இருக்கான். அவனை உன் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டா மற்ற இடத்துல செய்யற மாதிரியே உன் ஹாஸ்பிட்டல்லையும் செய்வான்னு நம்பினேன். அதுக்கேத்த மாதிரியே சங்கரியும் வயிற்று வலின்னு உன் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்தா. என் தொழில் ஆரம்பிக்கலாமான்னு குணால் என்கிட்ட கேட்டான். நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆமா, அதனாலதான் சங்கரிக்கு வந்த சாதாரண வயிற்று வலிக்கு ஸ்கேன் எடுக்க சொல்லி அவ வயிற்றுல கட்டி இருக்குன்னு ஒரு கதை விட சொன்னேன். குணாலும் அதே மாதிரி உங்ககிட்ட சொன்னா. நீயும் சுப்ரியாவும் நம்பும்படியா குணாலே ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து இதுதான் சங்கரியோட ஸ்கேன் ரிப்போர்ட்னு சொல்லி கொடுத்தான். நீங்களும் அந்த ஸ்கேனை பார்த்து 2 பேரும் நம்பிட்டீங்க. சுப்ரியா சங்கரிக்கு ஆபரேஷன் பண்றேன்னு சொன்னதும் சுப்ரியா வீட்டுக்கு நானே போய் சூப்புல மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டேன். இந்நேரத்துக்கு அவன் மயக்கத்துல தான் இருப்பா. இப்போ கடைசியில குணால் தான் சங்கரிக்கு ஆபரேஷன் பண்ணோன்னு தான் இவ்வளோ ஏற்பாடையும் செஞ்சேன். ஏன் மச்சான், ஏன் உங்களுக்கு புத்தி இவ்வளவு கீழ்த்தரமா போகுது? அதுக்கு காரணமே நீ தாண்டி. மைனாவா நடிச்சு நீ ஏமாத்துறிய. அப்பவே உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சேன். என்னை அடிச்சு கட்டி போட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல உன் பேருக்கு எழுதி வாங்க என்ன கையெழுத்து போட வச்சல. இனிமே உன் கூடவே இருந்து உறவாடிதான் பழி வாங்கணும்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே எல்லா ஏற்பாடும் கச்சிதமா முடிஞ்சது. இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணி பூமிகா நடத்துற ஹாஸ்பிட்டல்ல கிட்னி திருட்டு நடக்கிறதா சொல்ல போறேன். ஆமாடி செல்லம்,
இப்ப போன் பண்ணி சொல்ல போறேன். போலீஸ் வந்து உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. மதன், நீ போட்டு வச்சிருந்த பிளான் நேத்து ராத்திரி எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் உன் வாயால ஸ்டேட்மெண்ட் வாங்க தான் நாங்க காத்திருந்தோம். இன்ஸ்பெக்டர் மேடம், சட்டப்படி மதனை என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. மேடம், நான் மதனை உடனே அரெஸ்ட் பண்றேன் மேடம். பூமிகா, மதன், பூமிகாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த அப்பாவி சங்கரிய பலிகடை ஆக்க பாத்தீங்களே, அதுக்காக எனக்கு கூட மயக்க மாத்திரை கொடுத்துட்டீங்க. நல்ல வேளை நீங்க மாத்திரையை போடும்போது நான் கண்ணாடி வழியா பார்த்தேன், தப்பிச்சேன். உங்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் பூமிகா என்கிட்ட போன்ல பேசும்போது நான் மயக்கத்துல இருக்க மாதிரி நடிச்சேன். இது நீங்க பொம்பளைங்கெல்லாம் திட்டமிட்டு போட்ட சதிதானா? 3 பொம்பளைங்க என் வாழ்க்கையில விளையாடிட்டீங்கல்ல, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இப்ப என் கூட ஸ்டேஷனுக்கு வாங்க. மத்ததெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம். கிளம்புங்க. மதன் மச்சான், எங்க கிராமத்துல பாட்டில ஒரு கருத்து சொல்லுவாங்க. வென விதைச்சவ வெனையா இருப்பான், திணை விதைச்சவ திணையா இருப்பான்னு. நீங்க வெனைய விதைச்சிட்டு இப்ப நீங்க வெனைய அறுத்துட்டீங்க. இனிமேலாவது திருந்தி வாங்க, நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஜெயிலுக்கு போங்க. நானும் பூமிகாவும் ஜெயில வந்து பாக்குறோம். மதன், வாங்க போலாம். கொஞ்ச நேரத்துல பூமிகாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் வீட்டுக்கு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பூமிகாவை பார்த்துட்டு வரலாம்னு சொன்னா, அவன் சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வர காணுமே. பூமிகாவை இந்நேரம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. ஐயோ, அவளை போலீஸ் எடுத்துட்டு போற கண்கொள்ளா காட்சி நான் பார்க்க கொடுத்து வைக்கலையே. அவ ஜெயிலுக்குள்ள இருக்கிறத நான் வேடிக்கை பார்க்கணும். என்ன இன்னும் மதனை காணோம்? பூமிகாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னா இவ வந்து நிக்கிறா. என்னாச்சு? ஜெயிலுக்கு போக வேண்டியவ வீட்டுக்கு வரா? How to satisfy a girl? Actually, மச்சான், புள்ளி ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, தளபதியாலேயே தடுக்க முடியல. What is the economic policy change in India? When India will become superpower? இந்த சூப்பர் சிங்கர் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? என்ன ரியாக்ஷனே காணோம். சார், அப்ப நீங்க தான அவரு? என்னத்த திகைச்சு போய் நிக்கிறீங்க? மச்சா பூமிகாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு வரேன்னு உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லியிருப்பாரு.
நீங்களும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. தப்பு செய்யறதுக்கு தூண்டுதலா அவர் இருந்துட்டு பழிய என் மேல போட்டுட்டு போலீஸ்ல என்ன மாட்டி விடலான்னு நினைச்சாரு. இப்ப அவரே போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. என்ன என் பிள்ளைய போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சா? ஏய், உண்மையா அப்படி சொல்ற? சொல்லுடி. ஆமா அத்தை, ஆமா. ஐயோ, ஏய் ஏய், நீதான் புடிச்சு கொடுத்தியா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா கட்டின புருஷனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்ப. இது நியாயமாடி? எது நியாயம்? கட்டின பொண்டாட்டியே போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சாரே, அது மட்டும் நியாயமா? ஓ, உங்க பையன் மட்டும் ஜெயிலுக்கு போக கூடாது, உங்க மருமகன் நான் மட்டும் ஜெயிலுக்கு போயிடணும். இந்த மாதிரி சதி திட்டத்தை உங்க புள்ளைய செய்ய சொன்னது நீங்க தானே? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களே உள்ள அனுப்புறேன். ஏய், என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புறதுலயே குறிக்கோளா இருந்த, இப்ப அனுப்பிட்ட. இப்போ என்ன உள்ள அனுப்புறேன்னு சொல்றல? ஏய், உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு மருமக இருந்தா போதும்டி, அந்த குடும்பம் விளங்கிடும், நல்லா விளங்கிடும். ஏய், எதுக்காக இப்ப என் பையனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்த? சொல்லுடி, சொல்லு. என்னத்த ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எதுவும் தெரியாதா உங்களுக்கு? சொல்றேன், கேட்டுக்கோங்க. கிட்னி திருட்டு டாக்டர் அந்த குணால வேலைக்கு வச்சது உங்களுக்கு தெரியாதா? அந்த டாக்டர் சங்கர் கிட்ட இருந்து கிட்னி திருடணும்னு நினைச்சாரு, அது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு கெட்ட பேரு ஏற்படுத்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சாரு, அது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாம மச்சான் எதையுமே செஞ்சிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா டாக்டர் குணால கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அதனாலதான் மச்சான் இப்ப நல்லா மாட்டிக்கிட்டாரு. நல்ல வேலை, கடைசி நேரத்துல சுப்ரியாதான் சங்கரி வயித்துல கட்டி இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்க. அர்ச்சனாக்காவும் சுப்ரியாவும் இல்லைன்னா சங்கருக்கு இந்நேரம் என்னெல்லாம் நடந்திருக்குமோன்னு நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓ, இப்பதாண்டி எனக்கு நல்லா புரியுது. நீ, அர்ச்சனா, சுப்ரியா, நீங்க 3 பேரும் கூட்டு சதி பண்ணி என் பையனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்கல்ல? ஏய், உங்களை விட மாட்டேன், உங்களை சும்மா விட மாட்டேன். என்னங்க என்னங்க, ஐயோ, இங்க வந்து இந்த அக்கிரமத்தை என்னன்னு கேளுங்க. ஒண்ணுமே தெரியாத பையன் என் மக அப்பாவிய இவ ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இங்க வந்து கம்பீரமா நிக்கிறா பாருங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிக்க போயிருக்கான். அவன் ஒவ்வொரு தடவை தப்பு பண்ணும் போதும் திருந்திருவான்னு நினைப்ப, ஆனா அவன் திருந்த மாட்டான் போல இருக்கு. என்னங்க, நீங்களே இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம பையனை தப்பா நினைக்கிறீங்களே? அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லங்க. ஏய், அவன் எப்படிப்பட்ட பையன்னு நானே இப்பதாண்டி புரிஞ்சுக்கிட்டேன். என் பையன் நல்லவனா இருந்திருந்தா பூமிகாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் சொந்த ஹாஸ்பிட்டலே சிக்கல்ல மாட்டி விடுவானாடி. பூமிகா ஹாஸ்பிட்டல் நடக்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட உடனுக்குடன் சொல்லிட்டு தான் செய்வான். அதே மாதிரிதான் மதனை போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டா. மதனை அரெஸ்ட் பண்ண சொன்னதே நான் தான். மதன் கொஞ்ச நாள் ஜெயில இருக்கட்டும், அப்போதான் அவனுக்கு புத்தி வரும். ஏய், நான் ஜாமீன்ல எடுப்பேன்னு மட்டும் கனவு காணாத. அதே மாதிரி அவனை ஜாமீன்ல எடுக்கணும்னு யார் மூலமாவது ட்ரை பண்ண, தொலைச்சிடுவன், தொலைச்சி. என்னங்க, புள்ளைக்கு அப்பாவா இருந்துகிட்டு நீங்களே இப்படி பேசலாமா? ஏய், வீட்டுக்கு அடங்காத புள்ளைய ஊரார் அடக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னாலதான் அடக்க முடியல, அதான் போலீஸை விட்டு உன் புள்ளைய அடக்கி வைக்க சொல்லிருக்க. இவரெல்லாம் ஒரு மனுஷன். ஏய் ஏய், மாமனார் சப்போர்ட்டா இருக்காருங்கிற தைரியத்துல என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டல்ல? ஐயோ, என் புள்ளைய பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? அவங்க என்ன கஷ்டப்படுறானோ தெரியல. ஏய், நீ ஜெயிச்சிட்டே நினைக்காதடி. அத்தை, நான் எப்பவுமே மச்சான திருத்தணும்னு தான் நினைப்பேனே தவிர ஜெயிக்கணும்னு நினைச்சதில்ல. நானும் மச்சானும் சேர்ந்து வாழும்போதுதான் நான் ஜெயிச்சிட்டதான் நினைப்பேன். அடியே, உன் கூட என் பையன் சந்தோஷமா வாழணுமா? அது நடக்காதடி. என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு உன் கொட்டத்தை அடக்குறேன்டி, அடக்குறேன். என்னம்மா இது?
எதுக்குமா இவ்வளவு பணத்தை சூட்கேஸ்ல அடிக்கிட்டு இருக்க? இதுதான்டா நம்மளோட கடைசி ஆயுதம். இந்த வெள்ளை அப்பனை அனுப்பி அந்த அர்ச்சனாவுக்கு தொல்லை அப்பனை ஆக்க போறேன். என்னம்மா சொல்ற? புரியலையே. டேய், அந்த அர்ச்சனாவுக்கு பதவி, செல்வம், அதிகாரம் எது வேணாலும் இருக்கலாம்டா. நம்ம கிட்ட பணம் இருக்கு. இத வச்சு எந்த அதிகாரத்தையும் தோக்கடிக்கலாம். டேய், ஈட்டி எட்டுற வரைக்கும் தான்டா பாயும், ஆனா பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். அம்மா, இந்த பணத்தை வச்சு என்னமா பண்ண போற? இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு. விலை இல்லாத பொருளே இந்த உலகத்துல இல்ல. சுபஸ்ரீயும் ருக்மணியும் நாம மீட்டு வரணும்னா அதுக்கு என்ன விலை வேணாலும் கொடுக்கலாம். அதுக்கு நான் தயாராயிட்டேன். இந்த 2 கோடி ரூபாயை கொண்டு போய் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு கோர்ட்டு தீர்ப்ப நமக்கு சாதகமாக்கிட்டு வர போறேன். இந்த வழக்குல நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு எழுதணும். சுபஸ்ரீயும் ருக்மணியும் நமக்கு தான் கிடைக்கணும். அம்மா, அதுக்கு பணத்தை கொண்டு போய் கொடுத்தா கிடைக்குமா என்ன? கண்டிப்பா கிடைக்கும். அம்மா, இவ்வளவு நாளா அர்ச்சனா கிட்ட அவமானப்பட்டேன், இப்ப அரசாங்கத்துக்கிட்ட அவமானப்பட போறியா? நான் சொல்றதை கேளுமா. போதுமா நீ அவமானப்பட்டது, இதுக்கு மேலே நீ அவமானப்பட வேண்டாம். டேய், நான் நம்ம நன்மைக்காக பாடுபட்டு இருக்கேன். நீ என்னடா அவங்களுக்கு சாதகமா பேசிட்டு இருக்க? நீ எல்லாம் எனக்கு பிள்ளையாடா? அம்மா, அவங்க பக்கம் நியாயம் இருக்குமா, நம்ம பக்கம் அநியாயம் தான் இருக்கு. அதைத்தான் நம்ம இவ்வளவு நாளா செஞ்சுட்டு இருக்கோம். டேய், நாம என்னடா அநியாயம் பண்ணோம்? 30 நாள்ல குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொண்ணுரங்கத்திட்ட வாங்கின குழந்தைய நம்ம திருப்பி கொடுத்தோமா? இல்ல. அந்த பொண்ணுரங்கம் நியாயமா தன் குழந்தைய பார்க்க வந்தாரு, நாம என்ன பண்ணோம்? ஆளை வச்சு அடிச்சு விரட்டணும். இதெல்லாம் பண்ணது அநியாயம் இல்லையா? ஏண்டா, குழந்தைய கொடுத்துட்டு திரும்ப கேக்குறது அநியாயம் இல்லையா? தட்டுல பிச்சைய போட்டுட்டு அதை யாராவது திரும்ப எடுப்பாங்களா? குழந்தைய கொடுத்துட்டாங்க, பேசாம போக வேண்டியதானே? டேய், உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லடா. ருக்மணி அந்த வீட்டுல இருந்து தூக்கிட்டு வரேன்னு நான் தான்டா சாக்கு முட்டையில மறைஞ்சு போனேன். நீ என் பையன், இத நான் பண்றவன்னு சொல்லிட்டு நீ போயிருக்கணும். போனியாடா? நான் அந்த அர்ச்சனா கிட்ட அவமானப்பட்டு வந்து நிக்கிறேன். நீ என்னடா பண்ண? என் அவமானத்தை துடைக்க நீ என்ன பண்ண? அந்த அர்ச்சனா நாக்க பிடிக்கிற மாதிரி 2 வார்த்தை கேட்டியா? எதுவுமே கேட்கலையே, சும்மா மரக்கட்ட மாதிரி நிக்கிற. நீ ஒரு ஆம்பளை பிள்ளை, அந்த ரோஷம் உனக்கு வர வேண்டாம், வீரம் வர வேண்டாம். இப்படி இருக்கேடா. ச்சே, உன் பொண்டாட்டியை கொண்டு போய் அந்த அர்ச்சனா அங்க அடைச்சு வச்சிருக்கா. போய் அவளை மீட்டுட்டு வரணும்ன்ற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட வரல. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து நியாயத்தை பத்தி பேசிட்டு இருக்க. ஏன்டா அப்படி இருக்க? உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. போடா. நான் போய் இந்த பணத்தை அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு சுபஸ்ரீ நமக்கு தான் சொந்தங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். வரேன். ஹலோ சார். ஹலோ. வாங்க மேடம், உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சொல்லுங்க மேடம். மீடியா டிவில எல்லாம் உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. புருஷன் தப்பானவனு தெரிஞ்சதும் உடனே தூக்கி உள்ள வச்சிட்டீங்கன்னு. இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் என் மச்சானை பார்க்கணும். என்ன மேடம், நீங்க தான் உங்க புருஷனை தூக்கி லாக்கப்ல வச்சீங்க, இப்ப நீங்களே பார்க்க வந்திருக்கீங்க. எனக்கு எதுவும் புரியல மேடம். உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் என்னை பார்த்தா குழப்பமா தான் இருக்கும். அதெல்லாம் விளக்கமா பேசுறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்லை. நான் மச்சானை பார்க்கணும், இதோ அவருக்கு இந்த சாப்பாடை கொடுக்கணும். அப்படிங்களா? லாக்கப்ல தான் இருக்காரு, போய் பாருங்க. போங்க. ஹலோ, சொல்லுங்க. நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். அந்த அக்யூஸ்ட கூட்டு வந்திருக்கேன், இங்க வச்சு கவனிச்சிடலாம். மேடம் அங்க. ஓ சரி சரி. மச்சான்,
ஏய் எதுக்கு நீங்க வந்த? என்ன மச்சான் இப்படி கேக்குறீங்க? நீங்க தப்பு செஞ்சீங்க, அதான் உங்களை சட்டப்பூர்வமா உள்ள வச்சேன். அதுக்காக நான் அப்படியே விட்டுற முடியுமா? நீங்க யாரு? நான் ஆசாசியா விரும்புற என் புருஷன் தானே. உங்க மேல எனக்கு பாசம் இல்லாம போயிடுமா? அந்த பாசத்துல தான் உங்களை பார்க்க வந்தேன். பாசத்துல நீ பார்க்க வரலடி. லாக்அப்ல நான் எப்படி பரிதவிக்கிறேன்னு பார்த்து சந்தோஷப்பட தானே வந்திருக்க. இல்ல மச்சான், இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் தப்பு. மச்சான், நீங்க என் மேல இருக்கிற வெறுப்புல என்ன குற்றவாளி ஆக்கணும்னு முயற்சி பண்ணி தோத்து போயிட்டீங்க. ஆனா உங்க மேல எனக்கு கோவமோ வெறுப்போ இல்ல. உங்களை திருத்தணும், அதுக்காக தான் இப்படி பண்ண. லாக்அப்ல இருக்கிற நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் இங்க வந்தேன். ஏய், நீ வந்ததே எனக்கு பிடிக்கல. மரியாதையா இங்கிருந்து போயிடு. நான் போயிடுறேன். ஆனா என்ன ஆனா? அது நீங்க சாப்பிடணும் மச்சான். பசியில இருப்பீங்க. இதோ உங்களுக்காக தான் நான் வீட்ல இருந்து சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க மச்சான், நானே ஊட்டி விடுறேன். சாப்பிடுங்க. ஆ ஆ ம் பரவாயில்ல, உங்களுக்கு கோபம் இருக்கதா செய்யும். நீங்க சாப்பிடுங்க, பரவாயில்ல, சாப்பிடுங்க. ஏய், Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.